ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். முந்தைய காணொளியிலே தக்கை ராமாயணம், கம்பராமாயணம் போன்றவற்றை பற்றி பார்த்தோம். இந்த காணொளியிலே தமிழில் எழுந்த மற்றொரு ராமாயணமான உத்தரகாண்டம் என்ற நூலை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். ராமனுடைய அவதாரம் முதல் அவருடைய பட்டாபிஷேகம் வரை உள்ளதை செய்திகளை கூறுவது கம்பராமாயணம். அதற்கு பின் உள்ள லவகுசர்கள் அவதாரம், ராவனுடைய மூதாதையர்கள் மற்றும் அவருடைய அவதாரம், அவர் சாபம் பெற்ற விவரங்களை கூறுவது உத்தரராமாயணம். பூர்வம் என்றால் முற்பகுதி என்று பொருள். அந்த வகையிலே கம்பராமாயணம் பூர்வ ராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. உத்தரம் என்றால் பிற்பகுதி. அந்த வகையிலே உத்தரகாண்டம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தின் பிற்பகுதியாக இருப்பதால் அது உத்தரகாண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் என்னும் புலவர் ஆவார். கம்பரும் ஒட்டக்கூத்தரும் ஏறக்குறைய சமகாலத்து புலவர்கள். ஒட்டக்கூத்தர் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள கூத்தனூர் என்ற ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சரஸ்வதியின் அருள் பெற்றவர். அதனால் அவருக்கு வாணிதாசன் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த ஒட்டக்கூத்தர் வழிபட்ட சரஸ்வதி தேவியே இன்று கூத்தனூரில் மிக பிரபலமாக விளங்கி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையிலே கூத்தனூர் என்ற ஊரிலே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த புலவரே தக்கையாக பரணி என்ற நூலையும் மூவர் உலா என்னும் நூலையும் இயற்றியவர். இந்த உத்தரகாண்டமும் கம்பரால் தான் எழுதப்பட்டது என்று சிலர் கூறுவர். ஆனால் கம்பராமாயணத்திற்கும் உத்தரகாண்டத்தில் உள்ள பாடல்களுக்கும் உள்ள வேறுபாடை கருதினால் இது ஒட்டக்கூத்தர் தான் எழுதியது என்பது அறிய முடிகிறது. இந்த உத்தரகாண்டம் 1495 பாடல்களை கொண்டது. மிக இனிமையான பாடல்களை கொண்டது. இதுதான் அந்த உத்தரகாண்டம். இதை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 1977ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஒவ்வொரு நூலும் 1500 பக்கத்துக்கு மேலே உள்ளது. இந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்கிட்ட பயன் இல்லாமல் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். அடுத்த காணொளியில் நாம் தமிழில் உள்ள வேறொரு ராமாயணம் குறித்து சிந்திப்போம். நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கும்படி வேண்டுகிறேன். நன்றி.